லெபனானில் ஹிஸ்புல்லாவிடமிருந்து கைப்பற்றப்பட்ட ரஷ்ய ஆயுதங்களை யுக்ரைனுக்கு வழங்க இஸ்ரேல் முடிவு செய்துள்ளது. இஸ்ரேல் மற்றும் யுக்ரைன் இடையேயான இருநாட்டு உறவுகள் குறித்து இஸ்ரேலின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஷரன் ஹஸ்கல் மற்றும் யுக்ரைன் தூதர் எவென் கொர்னிக்சுக் ஆலோசனை நடத்தினர். அப்போது லெபனானில் ஹிஸ்புல்லா அமைப்பினர் பதுக்கி வைத்திருந்த ரஷ்ய ஆயுதங்களை இஸ்ரேல் ராணுவம் கைப்பற்றியுள்ளதாகவும் அவற்றை ரஷ்யாவுக்கு எதிராக பயன்படுத்த யுக்ரைனுக்கு வழங்க முடிவு செய்துள்ளதாகவும் இஸ்ரேல் அமைச்சர் தெரிவித்தார். இந்த முடிவுக்கு யுக்ரைன் தூதர் எவென் கொர்னிக்சுக் நன்றி தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் ராணுவ தலைவர் ஹெர்சி ஹாவேலி தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார். இஸ்ரேல் மீது கடந்த 2023 ஆண்டு அக்டோபர் 7 ஹமாஸ் பயங்கரவாத அமைப்பு திடீர் தாக்குதல் நடத்தியது. இதில் 1000க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர். நூற்றுக்கணக்கானோர் பணைய கைதிகளாக பிடித்து செல்லப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து ஹமாஸ் இஸ்ரேல் இடையே போர் மூண்டது. தற்போது போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலுக்கு வந்துள்ள நிலையில் இஸ்ரேல் ராணுவ தலைவர் ஹெர்சி ஹாவேலி 2023 ஆண்டு அக்டோபர் 7 நடந்த தாக்குதல் மற்றும் பாதுகாப்பு குறைபாடுகளுக்கு பொறுப்பேற்று தமது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார்.